ஹலோ பீப்பிள். கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டாவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு என் கார்டு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்ட்ரீட் லிஃப்டிங் காம்படிஷன் போயிருந்தேன். அது இப்ப திரும்பி சென்னை நடக்க போகுது. அதுவும் இது வந்து ஏஷியன் குவாலிஃபைஸா இருக்கிறதால நிறைய இன்டர்நேஷனல் அத்லெட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வர புல் அப்ஸ் டிப்ஸ்லாம் சரியாவே ட்ரெயின் பண்றது இல்ல. குவாட்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இன்னில இருந்து பக்காவான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட் காம்படிஷன்ல என்னோட டோட்டல் வெயிட் வந்து 132.5 kgs. நெக்ஸ்ட் காம்படிஷன் வரும்போது நான் அதோட டபுள் த வெயிட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். டபுள் த வெயிட் நான் பண்ணிடுவேன்னு எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால என்னோட எல்லா லிஃப்ட்லயுமே வந்து டபுள் த வெயிட் பண்ணணும்ன்றத என்னோட கோலா நான் மாத்திக்கிறேன் இப்ப. அதனால இன்னையில இருந்து 30 டேஸ்க்கு ஒரு சேலஞ்ச் சீரிஸ் நான் போட போறேன். சோ இன்னைக்கு டே 1 ஆஃப் 30 டேஸ்ல டபுள் ஆர் நத்திங். காலைல எழுந்து அடிக்கிற வெயில் தாங்க முடியாம பழைய மெத்தடா நான் பழைய சத்துக்கே போயிட்டேன். சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா போய் தூங்கிட்டேன். சரி காலைல நிறைய கார்ப் எடுத்துணும்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு கம்மியா கார்ப் எடுத்து நிறைய எக்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் ஈவினிங்க்கு மேல ப்ரோட்டீன் ஷேக் பண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு போயிட்டேன். சரி ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின் பண்றோம், நம்ம கண்டிஷனை செக் பண்றோம்னு இறங்கிட்டேன். இன்னைக்கு நான் ரேம்ப் அப் செட்ஸ் மாதிரி போட்டேன் டிப்ஸ்ல. 75 kgs வரைக்கும் பண்ணனா 65 kgலயே செமையா முக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட 80 kg கோல் ரீச் பண்றதுக்கு நான் 30 நாளுமே கன்சிஸ்டா ஒர்க் பண்ணி ஆகணும். டிப்ஸ் முடிச்சுட்டு ஆக்சசரிக்காக பார்பல் ஓவர் ஹெட் பிரஸ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு பாடி வெயிட்ஸ் கால்குலேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணி ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன். சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். See you in the next video.